பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்குறோன்னு நம்மளோட குடும்பத்தை மட்டும் நேசிக்கிறது இல்லை. நம்முடைய ஆலயத்துக்கு வரும்போது இதுவும் நம்மளுடைய மொத்த குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் ஆயிடுது. இந்த பெரிய குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் நம்மளுடைய உறுப்பினர் எல்லாத்தையுமே நம்ம நேசிக்கிறோம். மாத சங்கத்தை பொறுத்த அளவுல இல்லைன்றதே இல்லை. அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க கொடுக்க செலவு பண்ண போற எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு, ஒவ்வொரு வீட்டு தலைவியோட அவங்களுடைய உழைப்பும் அவங்க கொடுத்த பணம் தான். இங்கே நில்லுங்கம்மா, ஏன் நில்லுங்க. இங்கே இருங்க கொஞ்சம் திருப்பி. இங்கே கொஞ்சம்